சிவகாசி. நண்பர்களே, தமிழ்நாட்டின் தென்மதுரையை ஆண்ட ஹரிகேசரி பராக்கிரம பாண்டிய மன்னன் வடக்கு பகுதியான புண்ணிய பூமியாம் காசியிலிருந்து சிவலிங்கம் எடுத்து வந்து கோவில் கட்டி உருவான நகர் சிவகாசி. சிவனையும் காசியையும் இணைத்து சிவகாசி என்ற பெயருடன் சுமார் 600 ஆண்டுகள் வரலாற்று பின்னணியை கொண்ட சிறப்பான ஊர் சிவகாசி. தற்போதைய விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி கடந்த 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டின் 21வது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. பட்டாசு, தீப்பெட்டி, அச்சு தொழிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஊர். அதனால் குட்டி ஜப்பான் என்றே அழைக்கப்படுகிறது. இத்தகைய ஊர் பெருமைகளை கொண்ட சிவகாசியில் திரு கருப்பையா நாடார் அவர்களுக்கும் திருமதி ஜெயலட்சுமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் திரு கணேசமூர்த்தி அவர்கள். தான் பிறந்த சிவகாசியிலேயே பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் சிறப்பாக முடித்து BBA பட்டம் பெற்று ஒரு பாலித்தீன் கம்பெனியில் பணிபுரிந்து அடுத்து இன்சூரன்ஸ் துறையில் 12 ஆண்டுகள் சேவை செய்து நேரத்தில் மாதர்குல மாணிக்கம்மா பிரசன்னவதனா என்பவரை தன் வாழ்க்கை துணையாக ஏற்று 2 அழகான பெண் குழந்தைகளுக்கு தந்தையாகி சீரோடும் சிறப்போடும் மகிழ்வோடும் வாழ்ந்த நேரத்தில் பேரிடியாக வந்த கொடூர அரக்கன் கொரோனா என்ற நோய் பரவி மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டனர். மக்கள் பட்ட துயரங்களைக் கண்டு மிகவும் மனம் வருந்திய நமது கணேசமூர்த்தி அவர்கள் மனம் வேதனைப்பட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது சேவை செய்து அவர்களுக்கு பொருளாதார உயர்வு தந்து அவர்கள் வாழ்வில் நம்பிக்கை என்ற ஒளிதீபம் ஏற்ற வேண்டும் என்ற மகத்தான சீரிய சிறப்பான எண்ணத்தில் 24/10/2023 அன்று CC நெட்வொர்க் என்ற பெயரில் அரசிடம் பதிவு செய்து குரோர்பதி கிளப் என்ற கூட்ட நிதி திட்டத்தை மக்களுக்கு அறிமுகம் செய்து அடித்தட்டு மக்களையும் பொருளாதாரத்தில் மேல்தட்டு மக்களாக வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் செயல்படுகிறார் திரு கணேசமூர்த்தி அவர்கள். அவரின் எண்ணத்தை புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு அவரோடு பயணிக்கின்ற லட்சக்கணக்கான மக்களின் வீடுகளில் இன்று பொருளாதார வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறார் திரு கணேசமூர்த்தி அவர்கள். மேலும் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் காமராஜர் அறக்கட்டளை என்ற மகத்தான அமைப்பை தொடங்கி அந்த அமைப்பிற்கு குரோபதி கிளப்பு மூலம் வருமானம் வரக்கூடிய வழிவகைகளை செய்து அந்த வருமானத்தை கொண்டு இலவசமாக உயர்ந்த தரத்தில் கல்வியையும் மருத்துவமும் முதியோர் நலமும் தந்து சிறந்த சேவை செய்து வருகிறார் திரு கணேசமூர்த்தி அவர்கள். காமராஜர் அறக்கட்டளை மூலம் நலிந்தோர் நலம் காக்க மக்களின் சேவையே மகேசன் சேவை என்ற நோக்கில் செயல்படும் திரு கணேசமூர்த்தி அவர்களின் சாதனைகளை பாராட்டி 2024 டிசம்பர் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் ஈரோடு பள்ளிப்பாளையத்தில் நடைபெறும் ஜோதிடர்கள் நடத்தும் 7ஆம் ஆண்டு மாநாட்டில் சுமார் 2000 நபர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் அரிய நிகழ்வான ஏழுமலையான் ஜோதிட திருவிழாவில் கணேசமூர்த்தி அவர்களின் மக்கள் சேவையை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் என்ற ஒப்பற்ற விருதினை வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். தகுதியான நபருக்கு தகுதிமிக்க நபர்களால் சரியான நேரத்தில் சிறப்பான பட்டம் வழங்குவதன் மூலம் ஜோதிடர்கள் மாநாடு தம்முடைய நீண்ட பயணத்தில் ஒரு மைல்கல்லாக இருந்து தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.